ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/1/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 20/10/2008. திருப்திமணியாகி உலகத்தில் திருப்தியின் ஒளியை பரவ செய்யுங்க. நீங்களும் திருப்தியாக இருங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. இன்றைக்கி பாப்தாதா எப்போவுமே திருப்தியாக இருக்கிற தன்னுடைய திருப்தி மணிகளை பார்க்குறாரு. ஒவ்வொரு திருப்தி மணிகளுடைய பலபலப்பினால் இந்த உலகமே எவ்வளவு அழகாக ஜொலிக்குதுன்றார். திருப்தி மணிகள் ஒவ்வொருத்தரும் தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க, தனக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க, எல்லோருக்குமே பிரியமானவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? திருப்தியாக இருந்தால் எல்லோருக்கும் பிடிக்கும் தானே. எது எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் யாருக்குமே பிடிக்காது, தனக்கே தன்னை பிடிக்காது. திருப்தி எல்லோருக்கும் பிரியமானது. ஏன்னா திருப்தின்ற அந்த ஒரு சக்தி எல்லா சக்திகளாலும் பிராப்திகளாலும் உங்களை நிரம்ப செய்யும். எங்கே திருப்தி இருக்குதோ அங்கே இல்லைன்ற ஒரு பொருளே இருக்காது. எது இருந்தாலும் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. திருப்தி இல்லைன்னா எது இருந்தாலும் இல்லை 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 அதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. திருப்தியான ஆத்மாவில் திருப்திங்கிறது இயல்பான இயற்கையான குணமாக இருக்கும். திருப்திங்கிற சக்தி தானாகவே ஈஸியாக நாலாபுரமும் வாயுமண்டலத்தில் பரவும். எப்படி ஒரு கேஸ் பரவுதோ அந்த மாதிரி திருப்தி சக்தியும் பரவும். அவங்களுடைய அதாவது திருப்தியாக இருக்கிறவங்களுடைய முகம், கண்கள், இது ரெண்டுமே அவங்கள சுற்றி திருப்தியை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்குமா. திருப்தியாக இருக்கிறவங்களுடைய முகமும் கண்களும். திருப்தி இருக்கிற இடத்துல தானாகவே மற்ற எல்லா சிறப்பம்சங்களும் வந்துடும். இல்லை, எல்லா குணங்களும் சக்திகளும் இருந்தால் தான் ஒருத்தர் திருப்தியாக இருக்க முடியும். ஸோ அதனால் சங்கமிகத்தில் பாபா கொடுக்குற வர பிரசாதம் இந்த திருப்தி. ஸோ திருப்தியான மனநிலை மட்டும் ஒருத்தருக்கு எந்த சூழ்நிலையிலும் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவங்க ஈஸியாக வெற்றி அடைவாங்க. அந்த துன்பம் மாறி இன்பமாக மாறிடும். ஆனால் திருப்திங்கிற சக்தி உங்களை எப்போவுமே முன்னேற்றத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போகும். ஸோ எவ்வளவு தான் இன்னல்கள் தடைகள் வந்தாலும் திருப்தியானவர் முன்னாடி இந்த மாயாவும் சரி இயற்கையும் சரி ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி தான் அனுபவம் ஆகுமா. என்ன பண்ணாலும் திருப்தியாக இருக்கிற என்ன பண்ணிட முடியும் இல்லையா? ஸோ அதனால் திருப்தியான ஆத்மா ஒருபோதும் பதட்டம் அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் மனதை மகிழ்விக்கிற ஒரு விளையாட்டாக தான் அனுபவமாகும். ஸோ அது ஒரு கேமாக ஃபீல் ஆகும். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் திருப்தியாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு திருப்தியாக இருக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேம் மாதிரி அனுபவமாகும். ஸோ எத்தனை காட்சிகள் மாறினாலும் பார்வையாளராக சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற திருப்தியான ஆத்மா தன்னுடைய சுயநிலையின் மூலமாக சூழ்நிலையை தகர்த்து விடுகிறார். விதவிதமான டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் விலகி சாட்சியாக பார்க்குறவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும் இல்லையா? தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அப்போ தன்னுடைய சுயஸ்திதி சூப்பராக இருக்கிறதுனால பரஸ்திதி அதாவது சூழ்நிலையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். சூழ்நிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதோடைய தாக்கம் கொஞ்சம் கூட இருக்காது இவங்க மேலே. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்போவுமே நான் திருப்தியாக இருக்கிறேன்னா அப்படின்னு எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவும் திருப்தியாக இருக்கிறீங்களா அல்லது அப்பப்போ திருப்தியாக இருக்கிறீங்க அப்பப்போ திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏன்னா பாப்தாதா எப்போவுமே ஒவ்வொரு சக்திக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் டபுள் லைட்டாகி பறக்கிறதுக்காக சதா அப்படிங்கிற சொல்லை
எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு சக்தியை பற்றி சொல்லும்போதும் எப்போவும் அதை புரிஞ்சுக்கணும். திருப்தியாக இருக்கிறீங்களான்னா எப்போவும் திருப்தியாக இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, டபுள் லைட்டாக இருக்கிறீங்களான்னா எப்பவும் டபுள் லைட்டாக இருக்கிறீங்களா. அப்போ பாபா சொல்கிறதெல்லாம் எப்போவும் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வப்போது அப்படிங்கிற சொல்லு பிராமணர்களுடைய அகராதியிலே கிடையாது. பிராமணர்களுடைய அகராதியில் எல்லாமே எப்பவும் தான். ஏன்னா திருப்தினாலே சர்வ பிராப்திகள் நிரம்பியதுன்னு அர்த்தம். திருப்தியாக இருந்தால் அங்கே அனைத்து பிராப்திகளும் இருக்குது. ஸோ எங்கே அனைத்து பிராப்திகளும் இருக்குமோ அங்கே அவ்வப்போதுன்ற சொல்லுக்கே இடம் கிடையாது இல்லையா. எப்பவும் திருப்தியாக இருக்கனால தான் எப்பவும் எல்லா பிராப்தியும் இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே அனுபவம் செய்பவரா அல்லது இப்போ தான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கேளுங்க, செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் விசேஷமாக தந்தைக்கு அன்பான, ஒத்துழைப்பான, மிக பிரியமான, இனிமையிலும் இனிமையான சுயமாற்றம் செய்யக்கூடிய குழந்தைகள் இல்லையா. பாபாவுக்கு அன்பான குழந்தைங்க மட்டும் இல்லை, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மிக அன்பாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய குழந்தைகள், அன்பாக தன்னை மாற்றிக்கக்கூடிய குழந்தைகள். ஏன்னா முதல் சேவையே தன்னை மாற்றிக்கிறது தான். ஸோ அப்படி இனிமையிலும் இனிமையான சுயமாற்றம் செய்யக்கூடிய குழந்தைங்க தானே நீங்கள் எல்லோருமே. பாபா உங்களை அப்படி தான் பார்க்குறார். அந்த மாதிரி தானே உங்களை நீங்களும் அனுபவம் செய்கிறீங்க. ஸோ அப்படி எப்போவுமே இருக்கிறீங்கன்னா கை உயர்த்துங்க, எப்போவாவதுன்னா கை உயர்த்த தேவையில்லை. எப்போவுமே திருப்தியானவர்கள். இந்த எப்பவும் அதாவது சதா அப்படிங்கிற சொல் ஞாபகம் இருக்குதா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கை உயர்த்துகிறாங்களாம். பாபா சொல்கிறார், நல்லது, ரொம்ப நல்லது. மெல்ல மெல்ல யோசித்து கை உயர்த்துறீங்க. ஆனால் பாப்தாதா இல்லையா, யோசிச்சுனாலே என்ன அர்த்தம், எப்போவும் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அதனால் பாபா மறுபடியும் உங்களுக்கு கவனத்தை ஈர்க்கிறார். இப்போ நேரத்தை பாருங்கள், உங்களை பாருங்கள் இல்லையா. ஹிந்தியில் ஸ்வயம் சமை இல்லையா. ஸ்வயத்தை பாருங்கள், நேரத்தை பாருங்கள். உங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது, ஆனால் நேரமும் நெருங்கிட்டு இருக்குது. அதுக்கேற்ற உங்களுடைய மனநிலை நேரம் பலமாகி இருக்கணுமே, ஆயிடுச்சா பாருங்கன்ற. நேரத்துடைய வேகத்தையும் பாருங்கள், உங்களுடைய வேகத்தையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மதிப்போடு பாஸ் ஆகியே தீரணும். பாபா குழந்தையாகி தண்டனை அனுபவிக்கிற மாதிரி பாபாவுக்கு நிந்தனை எதுவும் கிடையாது இல்லையா. இவ்வளோ பக்காவாக இருந்தவங்களே இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிறது பாபாவுக்கே அசிங்கம். ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னை பாபாவுடைய மிக செல்லமான ராஜா குழந்தைன்னு நினைங்க இல்லையா. பாபா மடியில் முடிசூட்டப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ராஜா குழந்தைன்னு நினைங்க. ஸோ உங்களை ராஜா குழந்தைன்னு உணர்றீங்களா? தினமும் பாப்தாதா உங்களை எப்படி அன்பு பாராட்டுறாரு தெரியுமா? அன்பு நினைவுகளை கொடுக்குறாரு, செல்லமான குழந்தைகளே அப்படின்னு சொல்லி. அப்போ செல்லமானவர்கள் யார்? யார் பாபாவை ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தானே செல்லமானவர்களாக இருக்க முடியும். ஏன்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு பாபாவை ஃபாலோ பண்ணால் போதும், எல்லா விஷயத்துலையும் ஃபாலோ பண்ண மாதிரி. ஸோ ஒரு வரியை மட்டும் தினம் பாபா ஞாபகப்படுத்துகிறார். அது என்ன தெரியுமா? அது இல்லாத முரளியே இருக்காது, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்கும். அது என்னது? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைங்க. இந்த வரி
ஒரு நாளும் முரளியில் எத்தனை தடவை இதை சொல்லியிருக்கிறாருன்னு போட்டி கூட வைக்கலாம், அத்தனை தடவை வரும். ஸோ இந்த ஒரு வரியை எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு தந்தையுடைய பொக்கிஷம் கிடைக்கிது. இல்லை, அந்த வரியை ஞாபகம் வச்சுட்டாலே பாபாவையும் நினைக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி குழந்தையால் சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அந்த குழந்தை எப்போவுமே ஆத்மானு உணர்ந்து பாபாவே நினச்சிட்டு இருக்குன்னா அந்த ஆனந்தம் எல்லாரும் அனுபவம் பண்ணோன்ட்டு அதுக்கு தோணும் இல்லை. அதனால் அந்த ஆத்மா சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி நினைக்கிற ஆத்மாவுக்கு பாபாவுடைய பொக்கிஷம் கிடைச்சிடுச்சு, அளவில்லாத பிராப்தி, அழிவற்ற பொக்கிஷம். ஸோ அதனால தான் அவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியறதில்ல. ஏன்னா அவ்வளோ பொக்கிஷம் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வள்ளலுடைய பிள்ளைகளால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. பெரும்பாலும் உங்களுக்கு பட்டப்பேர் என்ன, டைட்டில் பாபா என்ன கொடுத்துருக்கிறார்? இரட்டை வெளிநாட்டவர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்கிறார். பாப்தாதாவுக்கும் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி வருது இல்லையா? டபுள் ஃபாரினர். இது அந்நிய தேசம்தான் இல்லையா? அந்நிய தேசத்தில் பாரதத்துக்கு வெளியிலேருந்து வரவங்க இரட்டை வெளிநாட்டினர் ஆகிறாங்க. இங்கே பாரதம்னு சொல்கிறதே டெல்லி சார்ந்த பகுதி, இது மட்டும்தான். அப்போ நம்மளுமே இரட்டை வெளிநாட்டினர் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உங்களில் நீங்களே ஆஹா அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக பாபா சந்தோஷப்படுறார் அவங்கள பார்த்து. அவருக்குள்ள ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாராம். நல்லது. வெவ்வேறு தேசத்தில் இருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கிறீங்க? ஸ்தூல ரீதியாக ஏதோ ஒரு விமானத்தை எடுத்து வந்திருப்பீங்க. ஆனால் பாப்தாதா பார்க்குறது எந்த விமானம்? மிக உயர்ந்த அன்புன்ற விமானத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிரியமான வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. பாப்தாதா இன்றைக்கி விசேஷமாக ஒரு வரதானம் கொடுக்கிறார். திருப்தின்ற ஒளியை பரப்புங்க அப்படின்னு. தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துங்க அப்படிங்கிறார். ஸோ எப்போவுமே திருப்தின்ற ஒளியை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது அந்த சக்தியை ஒளியாக நினச்சி பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கனாலே எப்போவும் நீங்களும் திருப்தியாக தான் இருப்பீங்க, மற்றவர்களும் திருப்திப்படுத்த தான் செய்வீங்க. ஏன்னா திருப்தின்ற ஒளியை பரவ செஞ்சிட்ருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கும். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நான் திருப்தியாக இருந்துருவோம் பாபா எந்த சூழ்நிலையில், ஆனால் மற்றவங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் பாபான்றாங்க. ஸோ அது பாப்தாதாவுக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்திப்படுத்துறதுக்கு ஈஸியான வழி பாபா சொல்கிறார். சுலபமான சாதனம் ஒன்று இருக்குது. உங்ககிட்ட யாராவது அதிருப்தியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய தாக்கம் உங்கள் மேலே வந்துடுது, வீண் எண்ணம் வந்துடுது இல்லையா? யாரோ ஒருத்தங்க திட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி நிறைய வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் இன்னொன்றுமா வர ஆரம்பிச்சிடுது. அதை தான் தாக்கம், அதோடைய தாக்கம் இருக்குது. பாப்தாதா உங்களுக்கு ஒரு பெரிய மகா மந்திரம் கொடுத்துருக்கிறார். அது என்ன மகா மந்திரம்? சுபபாவனா சுபகாமனா. இல்லை, சுபபாவனையும் சுப விருப்பமும் மட்டும் வச்சுக்கிட்டே இருங்க எல்லார் மேலேயும் அப்படின்ட்டு ஒரு மகா மந்திரம் கொடுத்துருக்கிறார். அந்த மகா மந்திரத்தை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க, சுபபாவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா வீண் எண்ணமே வராது.
இல்லை, அவங்கவுங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஆத்ம சக்தி இழந்து இருக்குது. ஏன்னா பாபா நினைவுலேருந்து சக்திசாலியாக இருக்கிற நம்ம மேலேயே அந்த தாக்கம் வருதுன்னா, இந்த ஞானம் பற்றியே தெரியாதவர்கள் அல்லது தெரிந்துமே பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அதிருப்தி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அவங்களுக்கு சுபபாவனை மட்டுமே வைக்கணும். அது சமசுபர் இயேசு சொல்லல, அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்க. ஏன்னா அது மயக்க நிலையில் இருக்குது ஆத்மா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி நீங்கள் சுபபாவனை வச்சுக்கிட்டே இருந்தீங்க இயேசு மாதிரினா வீண் எண்ணமே வராது. ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி தான், இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் என்ன ஆகுது? உங்கள் வைப்ரேஷன் கெட்டு போகுது. அதனால் இந்த வைப்ரேஷனில் இருந்து உங்களை நீங்கள் விலக்கி வச்சு பாபாவுடைய அன்பை மட்டும் எப்பவும் அனுபவம் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? பாபா அன்பில் மூழ்குங்க. ஆக்சுவலாக இப்போ சமீபமாக பாபா சொன்னது தான், முரளியில் வந்தது இல்லையா, மற்றவர்களை நிந்தனை செய்கிறதுக்கு பதில் நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறதுல உங்களுக்கு நன்மை இருக்குதுன்ட்டு. ஸோ அதையே விஸ்தாரமாக இன்றைக்கி அவ்விக்த முரளியில் பாபா சொல்கிறார். ஏன்னா அந்த வைப்ரேஷன்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். வெறும் வைப்ரேஷன் மட்டும் இல்லை, நேரடியாக வரும்போது அந்த வைப்ரேஷனுடைய பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய ஸ்திதி கெட்டு போகுது. அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பாபா அன்புலேயே மூழ்குங்க. பாபா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. சுபபாவனை, சுப விருப்பம் இல்லையா? இது இந்த நிலையை நோக்கி தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார் பாபா. இதன் மூலமாக தான் நாம் உலகத்துக்கு வெளிப்படுவோம், நம்ம மூலமாக பாபாவும் வெளிப்படுவார். உங்களுடைய இந்த விலகிய தன்மை பாபாவுடைய அன்பில் மூழ்க வைக்கிறது. ஸோ அப்படி பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறது, ஆக்சுவலாக அன்பில் மூழ்கி இருக்கிறனால தான் அந்த விலகியத்தன்மை வருது. அப்போ இப்படி நீங்கள் பாபா அன்பில் மூழ்கி இருக்கிற இந்த தன்மை அந்த ஆத்மாவை ஒருவேளை சென்று சேரலைனா கூட கண்டிப்பாக வாயு மண்டலத்தில் இது பரவும். அந்த அன்பில் மூழ்கிய நிலை வாயுமண்டலத்தில் பரவும். ஸோ அந்த அன்பில் மூழ்கி இருக்கிறது தான் அப்படியே பார்வதி சிவனின் அன்பிலேயே மூழ்கி மயங்கி கிடக்கிற மாதிரிலாம் ஸ்தூலமாக சங்கர் தோளில் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் நிறைய இன்டர்நெட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அன்பு கண்டிப்பாக பரவுன்றார். ஒருவேளை அப்படி எதுவும் அவர்கிட்ட மாற்றம் ஏற்படலைனா கூட உங்கள் மனசில் அவரை பற்றி வீண் எண்ணம் இருந்தாலும் கூட வாயுமண்டலத்தில் எல்லாருடைய எண்ணமும் பரவும். அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய நெகட்டிவ் எண்ணம் பரவுது, ஓகே, அதுவும் பரவ தான் செய்யும். அதை நான்ஸ்டாப்பாக பார்வை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எல்லோரும். அப்போ அவரை பற்றி நீங்களும் வீண் எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அதை அணைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, சுப பாவனை சுப எண்ணத்தை வச்சு. அப்படி இல்லைன்னா அந்த வீண் எண்ணம் வாயுமண்டலத்தில் பரவும். அதனால் நீங்கள் அதிலிருந்து விலகி இருந்து பாபாவுடைய அன்புனால் இணைந்து அந்த ஆத்மாவுடைய நன்மை குறித்து நல்லாசை நல்விருப்பம் வையுங்கள். இல்லை, பாபாவோடு இணைஞ்சிருக்கும்போது அது ஒரு ஆத்மா இல்லையா? அதை உடம்புன்னு பார்க்கும்போது தான் உங்களுடைய மேலதிகாரி, அப்பா அம்மா கணவன் கூட பிறந்தவங்க மனைவி குழந்தை இந்த மாதிரி சிந்திக்கும்போது உங்களுக்கு கோபம் இதெல்லாம் வரும். துரோகம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிறைய வீண் எண்ணங்கள் வரும். அதில் இருந்தெல்லாம் விலகி பாபா அன்பில் மூழ்கி அந்த ஆத்மா மதி மயக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆத்மாவுக்கு நன்மை நடக்கணும், அது விழிப்புணர்வு பெறணும் அப்படின்ற நல்ல விருப்பம் வையுங்க. சிலர் பல முறை
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் தப்பு பண்ணார், அதனால் நான் சத்தம் போட்டு பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அவர் சத்தம் போட்டு பேசினாருன்றதுனால உங்களுடைய சுபாவத்தையும் அதே மாதிரி ஆக்கி உங்களுடைய வாயினால் அதே மாதிரி வேகமாக சத்தம் போட்டு பேசுகிறது தப்பு இல்லையா? சூப்பரான விஷயம் இல்லையா? அவர் தப்பு பண்ணார், ஆனால் அதே தப்பு நீங்கள் பண்ணலாமா? அவர் ஒரு தவறு செஞ்சாங்க, நீங்கள் சத்தம் போட்டு பேசுனீங்க. சத்தமாக பேசுகிறது கோபத்துடைய அம்சம். அது சரியா? 5 விகாரத்தில் கோபம் ரொம்ப முக்கியமான விகாரம், பெரிய விகாரம், காமத்துக்கு ஈக்குவலாக. ஸோ அது இல்லையா? அம்சம்னா என்ன? அம்சம்தான் வம்சமாகும். அப்போ அது சரியா சத்தம் போட்டு பேசுகிறது? தவறால் தவறு சரி பண்ண முடியுமா? நெருப்புனால எப்படி நெருப்பு அணைக்க முடியும்? அதனால் நேரம் நெருக்கத்தில் வருது. அதனால் இந்த சத்தம் போட்டு பேசுகிறீங்களான்றதில் கவனம் வைங்கன்றார். அது பண்ணக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை நம்ம கேரக்டர் மாறவே கூடாது. இல்லை சத்தம் போட்டால் தான் நடக்கும், இல்லை இது நடக்கும் இல்லையா? அப்போ மாற்றம் இல்லாட்டினாலும் அந்த வாயுமண்டலத்தில் அந்த வைப்ரேஷன் பரவுது இல்லை, அது எவ்வளோ பெரிய வெற்றி. அதை புரிஞ்சுக்கணும். போக போக அமைதியாக பேசுகிறவங்க பக்கம் தான் எல்லாருடைய கவனமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் கூட வாதம் பண்ணிட்டீங்கன்னாலே அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்கன்ட்டு அடுத்தது நீங்கள் எங்கேயோ பேசுகிறீங்கன்னா கூட அதை எப்படியாவது கேட்கணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நெட்லேயே பேசுகிறீங்கன்னா கூட எடுத்து பார்ப்பாங்க. உங்களுடைய அமைதிக்கு கிடைக்கிற வெற்றி அது. அதனால் சத்தமான குரலில் பேசக்கூடாதுங்கிறதுலையும் கவனம் வைங்க, கருணை வைங்க, கருணையோடு பேசணும். இப்போ பாபா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அஞ்ஞானிகளுடைய அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கவே பிடிக்காது. ஏன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. பக்தி மார்க்கத்து வீடியோவே சொல்கிறேன், அந்த ஆன்மீக வீடியோக்களை அப்படி கத்துவாங்க, ஏசப்பா ஏசப்பா. அதேமாதிரி முஸ்லீம்கள், இந்து மத பேச்சாளர்கள் எல்லாருமே கத்தி கத்தி பேசுகிறாங்க. கருணையோடு பேசணும், கத்தி பேசக்கூடாது. இப்படி சத்தமாக பேசுகிறது, மன உளைச்சலில் பேசுகிறது, இவர் மாறவே மாட்டார்னு நினைக்கிறது, இது எல்லாமே 2வது நம்பர் விகாரத்தின் அம்சம். 2வது நம்பர் விகாரம் என்ன? கோபம். அவன் மாறவே மாட்டானா அவன் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. சூப்பர் இல்லையா? அதேமாதிரி சத்தமாக பேசுகிறது அதுவும் கோபத்தின் அம்சம். மன உளைச்சலில் புலம்புறது அதுவும் கோபத்தின் அம்சம்ன்றார். எவ்வளோ விஷயம் பாருங்கள் இல்லையா? இதில் எதெல்லாம் நாம் பண்ணுறோம். சுபபாவனையை நீ தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி எண்ணம் வார்த்தை வராது. இந்த சுபபாவனை, பாபாவுடைய நினைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சுபபாவனையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எண்ணத்தின் தூய்மைன்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய வார்த்தை ஒன்று மலர் தூவுற மாதிரி இருக்கணும். இல்லை மலர் தூவினா அவங்களுக்கு நான் வலிக்கவா செய்யும், ஜாலியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள். கல்லால் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதோடைய நினைவு தான் நிறைய ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கும் போது மலர் அந்த கல்யாணத்தப்போ கூட மலர் தூவாங்க இல்லையா? இனிய சொல், மலர்ந்த முகம், இனிய உள்ளுணர்வு, இனிய உறவு தொடர்பு, இதுதான் சேவைக்கான சாதனங்கள் இல்லையா? ஞானம் இருக்குது, ஆனால் அந்த ஞானத்தை எப்படி கொடுக்குறோன்றது முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்துடைய ஞானம் சூப்பரான ஞானம். ஆனால் ஏன் மக்களுக்கு பிடிக்கல? அவங்க பாட்டுக்கு இந்து தெய்வங்கள்லாம் சாத்தான் பிசாசுன்னொடனே அதுதான் காதில் விழுது. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம அதை விட உயர்ந்த ஞானம். அப்போ ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசணும், மலர்ந்த முகத்தோடு இருக்கணும், இனிய உள்ளுணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ சில காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிகாஸ்திரிகள்லாம் படிப்பாங்க.
அப்போ அவங்க கூட பேசணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அமைதியாக இனிமையாக இருக்கிற கன்னிகாஸ்திரிகள்கிட்ட, ஏன்னா ஏற்கனவே தூய்மை இருக்குது, ப்ளஸ் அந்த இனிமைத்தன்மை. சுருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டாங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். மலர்ந்த முகத்தோடு இருக்கணும், இனிய உள்ளுணர்வு இருக்கணும். உறவு தொடர்பில் வரும்போது ரொம்ப இனிமையாக இருக்கணும். இனிமையான வார்த்தையை தான் பயன்படுத்தணும். எந்த சூழ்நிலையிலும் அவங்க கேட்குறது உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இனிய வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஏன்னா அதுதான் சேவைக்கான சாதனங்கள். இல்லை சேவை செய்கிறதுக்கு மைக்கு ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதுவும் முக்கியம். அதெல்லாம் இல்லாட்டினா கூட இது முக்கியம். ஸோ அதனால் ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, அதை அவருக்கு புரிய வைக்கணும்னு நல்ல லட்சியத்தோட அறிவுரை கொடுக்குறீங்க. வேறு எந்த லட்சியமும் கிடையாது. உங்கள் லட்சியம் நல்லது தான், ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சு? ரிசல்ட்டில் என்ன பார்க்குறோம்? அவர் மாறுறாரா? அல்லது உங்களை நெருங்கவே பயப்படுறாரா? ஐயோ வந்தாலே குற்றம் கண்டுபிடிப்பான் அப்படி நினைக்கிறாரா? அப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன விதம் சரியில்லை, புரிஞ்சுக்கணும். அதான் ரிசல்ட்டை பார்க்க சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வச்ச லட்சியம் நிறைவேறலை. காரணம் அந்த இனிமைத்தன்மை இல்லை, வார்த்தையிலையோ உள்ளுணர்வுலையோ. அதனால் உங்களுடைய மனதின் எண்ணமாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், சம்பந்தம் தொடர்பு எல்லாமே எப்போவுமே இனிமையாகவே இருக்கணும். ஆக்சுவலாக லௌகீகத்தில் சிலர் இனியன்னு கூட பேர் வைப்பாங்க. சூப்பர் பேர் இல்லையா? அப்படி நமக்கு நாமளே கூட பேர் வச்சுக்கலாம். பாபா அப்படி தான், இனிமையான குழந்தைகள்னா அதான் அர்த்தம் இல்லையா? இனிமையாக அமையுங்க. ஏன்னா நிகழ்காலத்தில் மக்கள் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க விரும்புகிறாங்க, என்ன பேசுகிறீங்கன்றதை விட. இல்லை யார் வேணாலும் பேச முடியும் அப்படியே சொல்லுவாங்க. உங்களோட சூப்பராலாம் நிறைய பேர் பேசுவாங்கன்னுவாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சொல்கிறத பிரதிபலிக்குதா பார்ப்பாங்க. வார்த்தையினால் சேவை செய்கிறீங்கன்னா அதனால் ஈர்க்கப்பட்டு கண்டிப்பாக பக்கத்தில் வருவாங்க. அந்த பக்கத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தையில் இருந்த இனிமை பர்சனலாக பேசும்போதும் இருக்குதா பார்ப்பாங்க. ஏன்னா ஈர்க்கப்பட்டு அருகில் வர்றது லாபம் தானே. இப்போ நடைமுறையில் அவங்களுக்கு என்ன தோணணும் தெரியுமா? உங்களுடைய இனிமைத்தன்மையும் உயர்ந்த பாவனையும் நல்ல நடத்தையும் உங்களுடைய இனிமையான முகத்தையும் பார்த்து நானும் இதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையை தூண்டணும். ஏன்னா அந்த படிப்பினை பெறுகிறார்கள், அந்த படிப்பினையை நான் நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன், இனிமையான வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இதுதான் 24 மணி நேர சேவாதாரின்றது. உங்களுடைய குணமே அந்த கோபம் அதெல்லாம் மாறிடணும். அதை வீட்டிலேருந்து சேவை தொடங்குங்கன்றது இதுதான் மெயினாக இல்லையா? ஏன்னா இந்த சேவை வீட்டில் இருக்கிறவங்களை ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் மாறும்போது நடிக்காதடான்னுவாங்க. ஸோ அதையும் மீறி நீங்கள் அந்த குணத்தை மாற்ற அதுக்கப்புறம் நீங்கள் மாறிட்டீங்கன்றதே அவங்க உணர்வாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட, ஏன்னா வீட்டில் தான் அசுர குணங்கள்லாம் வெளிப்படும் இல்லையா? வீட்டிலே பக்காவாக இருந்துட்டிங்கன்னா அது பக்காவாக இருக்கணும்னா விலகி இருக்கணும். என்னுடையவர்கள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சாலே அது அசுர குணம் தான் வரும். என்னுடைய இருக்க கிடையாது. சகோதர ஆத்மா 84 பிறவியில் என்னென்ன உயர்ந்த பதவி அடைந்தார்களோ தெரியாதுன்ற அந்த உயர்ந்த பாவனையோடு பேசுனீங்கன்னா தானாகவே இனிமையாக தான் பேசுவீங்க. ஸோ எதிர்காலம், இனி வரப்போகிற எதிர்காலத்தில் உங்களுடைய நிலைமைகள் மாறும். அப்போ உங்களுடைய முகமும் செயலும் அதிக சேவை செய்யும் இல்லையா? இப்போ சுகமாக இருக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் வாடுற மாதிரி இருக்கும்.
அதிக கஷ்டம் நமக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த சிரித்த முகம் மாறாமல் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் எப்பவும் சுப பாவனையும் சுப விருப்பமும் சுபமான உள்ளுணர்வும் உயர்ந்த பார்வை அப்படிங்கிற சமஸ்காரமும் இயற்கையான இயல்பாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இல்லை எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் சுப பாவனை இருக்கா, சுப விருப்பம் இருக்கா, சுப உள்ளுணர்வு இருக்குதா, அந்த உயர்ந்த பார்வை இருக்குதா, இதெல்லாம் உங்களுடைய சமஸ்காரமாகவே மாறிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார். ஏன்னா இப்போவே அது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கடைசி நேரம் எப்போ வேணாலும் வரும். அந்த டெஸ்ட் பேப்பர்லையும் நீங்கள் பாபா வெளிப்படுத்தி இருக்கணும், உங்களுடைய குணம் வெளிப்படுத்தி இருக்கணும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி மாலையின் மணியாக தான் பார்க்க விரும்புகிறார். ஸோ அந்த மாதிரி வெற்றி மாலையின் மணியாக உங்களை நீங்கள் உணர்றீங்களா? இல்லை பாபா எப்படியெல்லாம் உங்களை பார்க்குறாரோ பார்க்க விரும்புகிறாரோ அப்படியே உங்களை உணரணும். சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சென்டர் இன்சார்ஜ் பிரதர் சிஸ்டர் மட்டும்தான் 108 மணியில் வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாபா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, பக்தியில் 108 மணி மாலை புகழ் பாடப்படுது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி மாலையில் மணி ஆனீங்கன்னா பாபா இன்னும் மாலையை நீளமாக்கிடுவார் இல்லையா? ஸோ பெருசாகிடும். ஸோ அப்போ சென்டரில் இருக்கிறவங்க தான் 108 வருவாங்கன்னு பாபா சொல்லலை. ஆனால் இவங்க அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. பாபா அந்த நம்பிக்கையை கெடுக்க விரும்பலை, ஏன்னா எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா யார் வேணாலும் ஆக முடியும். ஸோ இத்தனை பேர் ஆக முடியுமா, அது ஒன்று இருக்குது. பாபா சொல்ற, நான் நீளமாக்குறேன் 108 மணி மாலையை. ஸோ பாபாவுடைய இதயம்ன்ற மாலையில் வெற்றி ரத்தினமாக குழந்தைகளாகி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்குது. இது பாபா உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம், கேரண்டி கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய எண்ணத்தில் வெற்றி இருக்கணும், வார்த்தையில் வெற்றி இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் மாயின் வசம் இருக்கக்கூடாது. எண்ணத்துலேயும் சரி, வார்த்தையிலையும் சரி, செயலையும் சரி, நடத்தையிலையும் சரி, முகத்திலையும் சரி, இது எல்லாத்துலேயும் வெற்றி எடுத்துகிட்டு வாங்க. தானாக வெற்றி மாலையில் மணி ஆகிடுவீங்கன்றார். ஸோ பிடிச்சிருக்குதா? ஆவிங்க தானே? வெற்றி மாலையின் மணி ஆக்குவேன் அப்படின்னு பாப்தாதா உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறார். நீங்கள் இதில் வெற்றி அடையிறதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுங்க. யார் ஆவிங்க? எல்லோரும் கை உயர்த்துறாங்க, நல்லது. ஸோ அப்போ பாப்தாதா மாலைக்குள்ளே மாலையை உருவாக்க ஆரம்பிச்சிடுவார். ரெட்டை வெளிநாட்டவருக்கு இது பிடிச்சிருக்குதா, டபுள் ஃபாரினர்ஸ்க்கு. ஸோ உங்களை வெற்றி மாலையில் கொண்டுட்டு வர்றது பாபாவுடைய வேலை, ஆனால் வெற்றி அடையிறது உங்களுடைய வேலை இல்லையா? நீங்கள் மாயை வெற்றி அடைங்க, வெற்றி மாலையில் உங்களை நான் எடுத்துகிட்டு வரேன்றார், கேரண்டி கொடுக்குறார். ஸோ இது சுலபமாக கஷ்டமா? கஷ்டம்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்கன்றார். ஸோ பாப்தாதா சொல்கிற பாப்தாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாலே அப்பான்னு அர்த்தம் இல்லையா? பாபான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அப்போ அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைக்கு கிடைக்காதா? அப்பானாலே நீங்கள் அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க எல்லாருமே. ஸோ அப்போ எவ்வளோ ஈஸியாக பாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்துட்டா இருப்பாருங்க. ஏன்னா எல்லோருக்குமே சத்கதி, கடைசியில் எல்லாருமே கடவுளை அப்பான்னு ஏற்றுக்குவாங்க. ஆனால் கடைசியாக வந்ததுனால அவங்களால முயற்சி பண்ண முடியல. பட் அவங்களுக்குமே சத்கதி இருக்குது. சொர்க்கத்தில் கிடையாது, பட் நரகத்திலே கூட ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு நொடிக்கான விஷயம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னது? இவர் என்னுடைய அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை ஏற்றுக்கிட்டீங்க. உடனே பாபா என்ன சொன்னார்? என்னோட குழந்தைன்னு சொன்னார். குழந்தைனாலே ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறது தானே இயல்பான விஷயம். எப்போ குழந்தைனாலே அப்போவே ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிட்டீங்க. லௌகிக அப்பா மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க இல்லையா? குழந்தைனாலே ஆஸ்திக்கு அதிகாரி. ஆனால் இங்கே உழைத்து தான் நீங்கள் அதை அடைய போகிறீங்க.
ஸோ பாபான்னு சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன? மேரா பாபா, என்னோட அப்பான்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஸோ கை உயர்த்த சொல்கிறார், அப்படி தானே சொல்கிறீங்கன்ட்டு. என்னுடைய பாபா அப்படின்னாலே என்னுடைய ஆஸ்தியும் வந்துடுது இல்லையா? ஏன்னா அப்பாவோட ஆஸ்தியும் இணைஞ்சு இருக்குது. என் அப்பானா என் ஆஸ்தி. பாபாவுக்கு சமமாக மாறணும், வெற்றி அடையணும், அவ்வளோதான். ஸோ பாபா பார்க்குறாங்க, யார் பாபாவோட கை கோர்த்து நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், பாபாவுக்கு சமமாக ஆகிறாங்கன்ட்டு பார்க்குறாரு. வெளிநாட்டுக்காரங்க ஆகிறாங்களா, பாரதத்தை சார்ந்தவர்கள் ஆகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்த கை கோர்த்து நடக்கிறது ஒரு நாகரிகம், அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ சிவபாபா கையோடு எப்படி உங்கள் கையை கோர்ப்பீங்க? ஏன்னா பாபாவுக்கு ஸ்தூலமாக கை கிடையாது இல்லையா? அப்போ சிவபாபா கையை பிடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே கூட மார்க்கண்டேயன் சிவனை கட்டி பிடிக்கிறதாக சொல்கிறாங்க. சிவனுக்கு உடம்பே கிடையாது, எப்படி கட்டி பிடிப்பீங்க? எப்படி கையை பிடிப்பீங்க? ஸ்ரீமத்து தான் பாபாவுடைய கை. ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா பாபா கை கோர்த்து நடக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கஷ்டமா? கை கோர்த்து நடக்கிறது கஷ்டம் இல்லையா? ஈஸி தானே, ஜாலி தானே இல்லையா? பாபா வழி சொல்லிட்டார், அதன்படி நீங்கள் நடக்க வேண்டியதான். நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக ஃபரிஸ்தான்ற இலக்கை பிரம்ம பாபா அடைஞ்சிருக்கிறார். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகிட்டார் இல்லையா பிரம்ம பாபா, அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ காலையில் ஏந்திரிச்சதில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பாபா ஸ்ரீமத்து கொடுத்துருக்கிறார். அப்படி வாழ்ந்தும் காட்டினார் பிரம்ம பாபா, அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஸோ எப்படி எழுந்திரிக்கணும், எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும், மனதில் என்ன மாதிரி எண்ணத்தை நினைக்கணும், நேரத்தை எப்படி உயர்வாக பயன்படுத்தணும் அப்படின்னு நைட்டு தூங்குற வரைக்கும் பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நீங்கள் உங்கள் புத்தியை கொண்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி ரோடு போட்டாச்சு, நீங்கள் பாட்டுக்கு ரோடு மேலே நடக்க வேண்டியது தான். பிரம்மா பாபா அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்தால் போதும். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையே. ஏன் பிரம்மா பாபா நம்பர் 1ன்னு சொன்னார்னா இதுக்கு தான் சொன்னார் இல்லையா? பெஸ்ட்டாக முயற்சி பண்ணி ஃபஸ்ட் இடத்த பிடிச்சார்ல, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போயிடலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை தான், சுயராஜ்ய அதிகாரி தான். அதனால் உங்களுடைய சுயராஜ்யத்தை மறக்காதீங்க இல்லையா? ஆத்மா நான், புலன்கள், மனம், புத்தி எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றதை மறக்காதீங்க. ஸோ எப்படி புலன்களையும் மனம் புத்தியும் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்குதுன்ற ஸ்ரீமத்தை பாபா கொடுத்துருக்கிறார். டிராஃபிக் கண்ட்ரோல், சுபமான எண்ணங்கள், சுயமரியாதை, இதிலெல்லாம் மைண்டை பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? பாப்தாதா பல முறை சிக்னல் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நேரம் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப கடுமையான நேரமாக வந்துட்டு இருக்குது. அதனால் எப்போவுமே எவர் ரெடியாக இருக்கணும். எவர் ரெடினா என்ன? அசுரேரி நிலை, கூப்பிட்டா போகிற மாதிரி இருக்கணும். அதான் விஷயம். அந்த ராமர் சீதை ஃபெயில் ஆனதை சொன்னது நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா தெரியும். அழுதுகிட்டே தான் உயிர் பிரியும் சீதைக்கு இல்லையா? அழுதுட்டு தான் இறப்பாங்க, பயங்கரமாக துக்கத்தின் உச்சத்தில் இறப்பாங்க. அவங்க பையனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என்ன அவமானப்படுத்துகிறீங்க அப்படி இப்படின்னு கத்தி, நான் இங்கே வாழவே விரும்பலை, பூமாதேவி என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு பூமாதேவி அழைச்சிட்டு போகிற அப்படின்னா அர்த்தம் உயிர் போகிறது.
ஆனால் எவர் ரெடினா என்ன அர்த்தம்? இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆனந்தமாக இருக்கிறது. அப்படி தான் கிருஷ்ணர் இருப்பார். கடைசியிலும் அப்படி தான் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, அவர் பாட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பார் மரத்தடியில். அப்போ அவர் தியானம்தான் பண்ணுவார், சாகிறதுக்கு அங்கே ரெடி ஆகலை. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒருத்தன் வேடை நம்பி விடும்போது இறக்குறார். ஆனால் அவர் ஆல்ரெடி தியான நிலையில் தான் இருக்கிறார். அதனால் டக்குன்னு ஆத்மா மேலே போகுது. இப்போ ராமர் கூட அந்த சராயு நதிக்குள்ளே மூழ்கிறாரு அப்படின்னு வரும். இங்கே தானம் சராயு நதியில் மூழ்கிறதுனாலும் தியானம் தான் இல்லையா, பாபா நினைவு தான். ஸோ அப்போ எப்போவுமே அசரீரியாக இருக்கணும். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு பறந்துடணும். இங்கே என்னாச்சு ஏதாச்சு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு பறக்கணும். எந்த விகாரமும் உங்களை கட்டி போட்டுறக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எவ்வளவு தான் முக்கியமான வேலையில் நீங்கள் பிஸியாக கூட இருங்க, அப்படி இருந்தால் கூட ஒரு நொடியில் அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி இப்போத்துலேருந்தே நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல். தலை போல் வேலையாக இருந்தாலும் டக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரம் நீங்கள் பாபா நினைக்கணும். ஸோ அதில் நினைவு தான் கரெக்டாக அந்த டைம் முஸ்லீம்கள் தொழுகை பண்ணுறது. அந்த 1 minute ப்ராக்டிஸ் தான் கடைசியில் பாதுகாக்குன்றார், மதிப்போடு பாஸ் பண்ண வைக்குன்றார். அதில் எந்த அளவுக்கு பக்கவாகிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ அந்த நேரம் பயங்கரமாக பசிச்சா என்ன பண்ணுவீங்க, பயங்கரமாக தாகம் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்க தானே. ஏன்னா தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது அவசியம்னு தெரியும். அதே மாதிரி இடையிடையே இந்த அசரீரி நிலையில் நிலை பெறுவதற்கான பயிற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கிறார், கணக்கை முடிச்சிட்டு வாங்கன்றார் இல்லையா. நம்ம உடனே ஆத்ம பயிற்சியில் இருக்கிற அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்பு விட்டு நான் வெளில வந்துட்டேன்னு அர்த்தம். சரி கொஞ்சம் கடமை இருக்குது, அதை முடிச்சிட்டாரு, நான் கூப்பிடுவேன் டக்குன்னு வந்துடணுன்றார். எப்போ பாப்பா கூப்பிடுவேன்ற எண்ணத்திலே நீங்கள் காரியம் செஞ்சுட்டு இருக்கணும், அப்போ தான் போக முடியும். நேற்று முரளி அவ்வளோ பவர்ஃபுல்லான முரளி, கூப்பிட்டீங்கல்ல தான் வந்திருக்கிறேன், சந்தோஷமான விஷயந்தானே. தேவதைகள் தான் சுகமாக இருப்பாங்க, அது சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்க இங்கே வர முடியாது, நீங்கள் தான் அங்கே போகணும். அப்படி உங்களை அழைச்சிட்டு போக தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ உலகம் அழிகிறத பற்றி ஏன் கவலைப்படுறீங்கன்ற. ஸோ அதே சிந்தனையில் இருக்கணும். இங்கே வர்ற துக்கம் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இது முடிய போகுது. ஏன்னா துக்கம் வந்து ஞாபகப்படுத்தும் சுகமான உலகம் வருதுன்றதை. ஸோ அதுக்கு அசரீரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது எவ்வளோ அவசியமோ அந்த மாதிரி இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக அசரீரி பயிற்சி அவசியம்ன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றார். அவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா. ஏன்னா வரப்போகிற நாள் எப்படி தெரியுமா இருக்கும், 4 பக்கமும் கூச்சல் குழப்பம்தான் இருக்கும். ஆனால் அந்த கூச்சல் குழப்பத்துக்கு நடுவில் உறுதியான மனநிலையில் இருக்கிறது அவசியம். நிறைய கிராமங்களில் சுடுகாட்டில் இருக்கும் காளி சிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு தெய்வத்தின் சிலையோ இருக்கும், சுடுகாட்டில் இருக்கும், ஊருக்கு வெளியில் இருக்கும். அப்படின்னா எல்லாம் சுடுகாடாக ஆயிடுச்சு, கட்டாந்தரை ஆயிடுச்சு, எல்லாம் பேயாக சுற்றிட்டு இருக்கும். வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? அந்த நேரம் அமைதியாக இருந்து சக்தி கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உறுதியான மனநிலையில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு இப்போத்துலேருந்து நீண்ட கால பயிற்சி பண்ணாதான் முடியும். பண்ணலைன்னா அதி தீவிரமான கூச்சல் குழப்பத்துக்கு நடுவில் உங்களால் எப்படி உறுதியாக ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும்? இப்போ ஒன்றுமே நடக்கலை, இப்போவே உங்களால் அமைதியாக பாபா நினைவில் மூழ்கி இருக்க முடியலன்னா கடைசியில் எப்படி இருக்க முடியும்? அசரீரி பயிற்சி எப்படி பண்ண முடியும்? அதனால தான் பாபா சொல்றார், முழு நாள்லையும் அடிக்கடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒதுக்கி ஆன்மீக நிலை மூலமாக அசரீரி ஆக முடியுதான்னு செக் பண்ணுங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் செக் பண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க. முடியலன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இல்லையா, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ண. ஏன்னா ஏதோ ஒரு எண்ணம் உள்ளே வந்துடுச்சு, விகார எண்ணம் வந்துடுச்சுன்னா பண்ண முடியாது, அந்த நினைவு பிடிச்சி இழுக்கும். ஸோ அடிக்கடி இந்த பயிற்சி பண்ண அந்த மாதிரி வந்த டிராஃபிக்கெல்லாம் நம்ம வெளியேற்றுறோம். அதான் டிராஃபிக் கண்ட்ரோல். மற்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம்.
செக் பண்ணால் மட்டும் போதாது, சேஞ்ச் பண்ணவும் செய்யணும், மாற்றமும் செய்யணும். ஸோ மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக அந்த அசரீரி நிலை உங்களுடைய இயல்பான மனநிலை ஆகிடும். அந்த ஆடாத அசையாத நிலை உங்களுடைய இயல்பான மனநிலை ஆகிடும். பாப்தாதா மேலே அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாம் கை உயர்த்துங்க, இருக்குது பாபான்ட்டு. ஏன்னா அன்பு இருக்குது இல்லையா? சரி, அன்பு முழுசாக இருக்குதா அல்லது பாதி இருக்குதா? பாதியாக அறகுறையாக இல்லை தானே. அன்பு இருக்குதுனாலே முழுசாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ பாபா கிட்ட என்ன வாக்கு கொடுத்துருக்குறீங்க? உறுதிமொழி. பாபா கூடவே போவோன்னு கொடுத்தீங்க. அசரீரி ஆனால் தானே கூட போக முடியும். அல்ல பாபா போன பிறகு பின்னாடி வருவீங்களா? கூடவே வர்றது தான் உறுதிமொழி இல்லையா? அவன் கூடவே வருவோம் பாபா. அதான் அல்லாவின் அடிமைன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அப்துல்லா அப்படின்ட்டு. அப்போ எஜமானர் போகிற இடமெல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறது தான் அடிமையுடைய வேலை. அப்படி இருக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வதனத்தில் இருப்போம் பிரம்மா பாபா கூட. பிறகு பிரம்மா பாபா கூடவே முதல் ஜென்மத்தில் வருவோம். இதுதானே உறுதிமொழி. ஆமாம் தானே? ஏன் கை உயர்த்த மாட்டீங்க? தலையை அசைங்க. ஏன்னா பாவம் கை உயர்த்தி கலைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்றாரு பாபா. ஸோ பாபா கூடவே போவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்கன்னா பின்னாடி நின்றுடக்கூடாதுல்ல? கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல? ஏன்னா பாபா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறாருல்ல. இந்த பாருங்கள், இன்றைக்கி கூட 108 மணியை பெருசாக்குறேன்றார், வாக்கு கொடுக்குறார். இதுதான் பைபிளில் உடன்படிக்கைன்னு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு கடவுள் உடன்படிக்கை பண்ணுறார். ஸோ பாபா யாரை தன் கூடவே அழைச்சிட்டு போவார்? தனக்கு சமமானவரை தானே கூட அழைச்சிட்டு போவார். ஏன்னா பாபாவுக்குமே தனியாக போகிறது பிடிக்காது, குழந்தைங்களோட போக தான் விரும்புவார். ஸோ அப்பாவோட போக நீங்கள் தயாரா? தலையசைங்க, எல்லோரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லது, எல்லாம் போக ரெடியாக இருக்கிறீங்களா? எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? பாபா போகும்போதே அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் நம்முடைய குடும்பம்னு இருக்கணும். இங்கே இருக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிறதுல மாட்டிக்கிட்டிங்கன்னா போக முடியாது. ஸோ பாபா போகும்போதே போவோம் இல்லையா? இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு திரும்பி போகணும். ஸோ பாபா கட்டளை கொடுப்பார், மணி அடிப்பார், மோகத்தை டக்குன்னு விட்டுட்டு நினைவின் சொரூபம் ஆயிடுங்கன்ட்டு. ஸோ அப்போ பாபா கூடவே போகிறதுக்கு தயாராக இருக்கணும். எப்போ வேணாலும் அடிப்பார் அந்த மணி. அதுதான் அன்பின் அடையாளம். பாபா கூப்பிட்ட உடனே போகிறதா அன்பின் அடையாளம். சூப்பர் இல்லையா? நல்லது. என்ன பவர்ஃபுல்லான முரளி இல்லையா? ஸோ பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் தூரத்தில் இருந்தால் கூட பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் பாப்தாதா உணர்கிறாங்க ரெண்டு பேருமே. எப்படி அறிவியல் சாதனம் தூரத்தில் இருக்கிறவங்கள கூட பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது இல்லையா? அப்போ சொன்னார், இப்போ இன்டர்நெட்டு எல்லாமே அப்படி பண்ணுது. நேரிலே பார்க்கவும் வைக்கிது, பேசவும் வைக்கிது. அப்படி இருக்கும்போது பாப்தாதா கூட தொலைவில் இருக்கிற குழந்தைய பக்கத்திலே பார்க்குறார், எமர்ஜ் பண்ணுறார். அதனால் குழந்தைங்க தொலைவில் இல்லை, பாப்தாதாவோடைய இதயத்தில் வச்சுருக்கிறார். பாப்தாதா முக்கியமாக ஒவ்வொரு முறையும் மண்டலம் வாரியாக வந்திருக்கிற குழந்தைங்களை தன்னுடைய இதயத்தில் கண்ணுக்குள்ளே வச்சு ஒவ்வொருத்தரையும் பாபா கூடவே போகிறவங்க, பாபா கூடவே இருக்கிறவங்க, பாபா கூடவே ராஜ்யம் செய்கிறவங்களாத்தான் பார்க்குறார் ஒவ்வொரு குழந்தையும். இன்றைக்கி முழு நாளும் என்ன ட்ரில் பண்ணீங்க? என்ன ட்ரில் பண்ண போகிறீங்க? ஒரு நொடியில் இப்போ ஆத்மாபிமானி ஆகணும்.
ஸோ உங்களுடைய உடலை பார்த்தாலும் அசரீரி நிலையில் விலகி, உடலுணர்லேருந்து விலகி பாபாவுக்கு பிரியமானவராக உங்களை அனுபவம் செய்வீங்களா? இல்லை, பாபாவுக்கு பிரியமானவர் யார்? உடல் உணர்வை முற்றிலும் விட்டு பாபா மாதிரியே ஒளிப்புள்ளியாக தன்னை உணர்கிறவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்கள். ஸோ இப்போவே ஒரு நொடியில் அசரீரி ஆகுங்கள். சரீரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவாகுங்க. நல்லது. ஸோ பாபா ட்ரில் செய்ய வச்சுருக்காரு. இதேமாரி இடையிடையே முழு நாளிலும் எப்படியாவது ஒரு நிமிடம் ஒதுக்கி, அதாவது அடிக்கடி ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த பயிற்சியை பக்காவாக ஆக்குங்க. ஏன்னா வரப்போகிற காலம் மிகவும் கூக்குரலுடன் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் கேட்கும். அந்த நேரம் எல்லோருக்கும் நீங்கள் சக்தி கொடுக்கணும். அப்போ நீங்கள் சக்திசாலியாக இப்போவே ஆகணும். ஸோ பிறருக்கு சக்தி ஒளி கொடுக்கறதுல தான் உங்களுடைய தீவிர முயற்சி நடக்கும். இல்லை, நீங்கள் சக்தி கொடுக்கறதுல உங்களுடைய முயற்சி இன்னும் தீவிரமாகும். குறைஞ்ச நேரத்தில் எல்லா சக்திகள்னாலையும் மற்றவர்களை நீங்கள் நிரப்பணும். ஸோ அந்த மாதிரி கடுமையான நேரம், இதை கிறிஸ்தவர்கள் உபத்திரவ காலம்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி நேரத்தை. ஸோ அந்த மாதிரி கடுமையான நேரத்தில் சக்தி கொடுப்பீங்க. எத்தனை பேருக்கு சக்தி கொடுப்பீங்களோ அத்தனை பேரும், நீங்கள் அதிகமானவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, கம்மியாக கொடுத்தாலும் சரி, அத்தனை பேரும் துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் உங்களுடைய பக்தர்கள் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ நிறைய பக்தர்கள் யாருக்கு இருக்குது? இல்லை, திருப்பதி ஏழுமலையான் அந்த அளவுக்கு சக்தி கொடுத்ததுனால. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, ஆக்சுவலாக ஒரு செகண்டு தானே திருப்பதி, ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் பார்க்க விடுறாங்க. அது கடைசி நேரம், ஒரு செகண்டில் அவங்க கொடுக்கறது. அந்த துக்கத்தின் உச்சத்தில் க்யூ நிற்கும். அப்போ அங்கே காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? சங்கமயுகத்தில் ஒவ்வொருத்தரும் பக்தர்களை உருவாக்குறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்குற சுகமும் சாந்தியும் அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது. ஸோ அதைத்தான் அவங்க அடுத்த அரை கல்பம் துவாபரயுகம் தொடங்கி பக்தி வடிவத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நல்லது. எவ்வளோ பவர்ஃபுல்லான முறையில் இல்லையா? வரதானம். இணைந்த சொரூபத்தின் நினைவு மற்றும் உயர்நிலையின் பெருமிதம் மூலமாக கல்பத்திற்கும் அதிகாரி ஆகுங்கள். இணைந்த சொரூபத்தின் நினைவு மற்றும் உயர்ந்த நிலையின் பெருமிதம், இதன் மூலமாக தான் கல்பத்துக்கும் அதிகாரி ஆகிறீங்க. அதுக்கு விளக்கம், நான் என்னுடைய பாபா, இந்த நினைவுனால் எப்போவுமே இணைஞ்சிருங்க பாபாவோட. உங்களுடைய உயர்ந்த நிலை எது தெரியுமா? இன்றைக்கி நான் பிராமணன், நாளைக்கு தேவதை, இந்த நினைவில் இருக்கிறது. பாபாவோடு இணைஞ்சிருக்கிறனாலும் உயர்ந்த நிலை தான். அடுத்தது, இன்றைக்கி பிராமணனாக இருக்கிறேன், நாளைக்கு நான் தேவதையாக போகிறேன் அப்படிங்கிற இதே நினைவில் சதா நிலைச்சிருங்க. நானே அது, அதுவே நான் அப்படிங்கிற மந்திரம் சதா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இந்த பெருமிதம், இந்த குஷி பழைய உலகத்தையே மறக்கடிச்சிடுன்றார். நான் தான் இந்த நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை பழைய உலகத்தையே மறக்க வச்சிடுன்றார். மறந்தே போயிடுன்றார் பழைய உலகம். பழைய உலக நினைவு இருந்தாலே துக்கம்தான். ஸோ நான் நாராயணன் ஆக போகிறேன்ற அந்த குஷி இருந்தால் கல்பத்திற்கும் நான் தான் அதிகாரி ஆத்மா அப்படிங்கிற மகிழ்ச்சி சதா இருக்கும். நாம் தான் அதிகாரியாக இருந்தோம், நாமளே தான் இப்போவும் இருக்கிறோம், கல்பமாக நாமளே இருப்போம். இதே போதை தான் உங்களுக்கு இருக்கணும்.
பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். தனக்குத்தானே ஆசிரியராகுங்க, அப்போ தான் எல்லா பலவீனங்களும் அழிந்து போகும். உங்கள்கிட்ட ஒருத்தர் ஆலோசனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது பாபா குழந்தை இது சூப்பராக நம்ம பதில் சொல்லுவோம், வழி நடத்துவோம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஆசிரியராகுங்க இல்லையா. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனம் போகணும் இல்லையா, அதனால் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா மற்றவங்க கரெக்ட் பண்ணால் நமக்கு கோபம் வரும். நமக்கு நாமளே டீச்சராகி கரெக்ட் பண்ணணும் பாபாவுடைய ஞானத்தின் ஆதாரத்தில். அப்போ பலவீனங்கள் எல்லாம் போயிடும். சொல்லணும், டைம் நெருங்கிட்டு இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் தான் பலகீனம் இருக்கிறது, இப்போவே போகணும், இப்போவே எரிக்கிறோம், அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும் காலை மாதிரி. அவ்யக்த இஷாரா, இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனம் இல்லாமல் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஸோ யாருக்குமே இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பிடிக்காது. எப்போ நீங்கள் மற்றவர்களுடைய வசமாகறீங்களோ அப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லை, ஒருத்தர் கோபப்படுத்தும் போது நீங்கள் கோபமானீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு பிடிக்கக்கூடாதே. நான் சுதந்திரமான ஆத்மா, எப்போவுமே என்னுடைய குணம் ஆனந்தமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் மற்றவர்களின் வசமாக இருக்கிற அடிமையா அல்லது சுதந்திரமான ஆத்மாவான்னு செக் பண்ணுங்க. ஜீவன் முக்தினாலே விடுதலை தான், முக்தினாலே விடுதலை தான் இல்லையா, சுதந்திரம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜீவன் முக்தியின் ஆனந்தம்தான் இப்போ இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் அனுபவம் பண்ணணும். அதான் சார் இல்லையா, விலகி இருக்கும்போது தான் பிராமண வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியுன்றார். நாளைக்கு சொர்க்கத்தில் நீங்கள் ஜீவன் முக்தியில் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஜீவன் பந்தனம்னு ஒன்று இருந்தது, இப்போ ஜீவன் முக்தியில் இருக்கிறோன்ற ஞானம் அங்கே இருக்காது. இப்போ தான் தெரியும் நாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம். அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆச்சு, ஆனால் இப்போ அவன் கூடவே இருக்கிற எனக்கு டென்ஷனே ஆகலை. அந்த ஜீவன் முக்தியின் நிலையின் உயர்ந்த அனுபவம் இப்போ தான் உங்களுக்கு ஆகும். வாழ்வில் இருந்தாலும் விடுபட்ட நிலை, உடலில் இருந்தாலும் உடலிருந்து விடுபட்ட நிலை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனந்தமான ஜோதி, இனிமையான ஜோதி, இந்த ஆத்ம ஜோதி, இதே சிந்தனையில் இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.